மாவட்டம் விழுப்புரம் நகர பகுதி 42வது வார்டு பாணாம்பட்டு ஏரியில் சமூக ஆர்வலர்கள் கடுமையான வெப்பத்தின் தாக்குதலால் மழை வராமல் பொதுமக்கள் விவசாயிகள் வேதனை அடைந்து வரும் நிலையில் மரக்கன்றுகளின் அவசியத்தை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமூக ஆர்வலர்கள் ஒன்று திரண்டு மரம் வளர்ப்பது குறித்தும் பராமரிப்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடந்த காலங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் மரங்களை அப்புறப்படுத்தி சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதிலும் பெரும்பாலான இடங்களில் விவசாய நிலங்களையும் ஆக்கிரமிப்பு செய்து 4 வழி சாலை, 6 வழி சாலை, 8 வழி சாலை என போடப்பட்டு வருகிறது. இதனால் மரங்கள் மற்றும் பனை மரங்கள் ஏராளமானவை அழிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவே மழை இல்லாமல் பொதுமக்கள் வேதனை அடைந்து வருகின்றனர். இதனை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழக அரசே ஒரு மரம் வெட்டினால் 2 மரம் நடவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. இந்நிலையில் சமூக ஆர்வலர் கேப்டன் என்று அழைக்கப்படும் பாணாம்பட்டையை சார்ந்த சசிராஜா அவர்களின் தலைமையில் கரிகால சோழன் பசுமை மீட்பு குழு அகிலன் அவர்கள் இயன்றதை செய்வோம் குழுவின் தலைவர் நத்தர்ஷா அவர்கள் மற்றும் தன்னார்வலர் குழுக்கள் ஒன்றிணைந்து பாணாம்பட்டு ஏரியை சுற்றி நிலத்தடி நீர் அதிகரிக்க, விவசாயம் செழிக்கவும் மழை பொழிய வேண்டும் மற்றும் பறவைகள் பயன்பட வேண்டும் என்றும் ஏராளமான மரக்கன்றுகள் மற்றும் பனை விதைகள் நடவு செய்தனர். அதேபோல் தமிழகத்தில் எங்கெல்லாம் மரம் நடுவதற்கு இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மரம் நட வேண்டும் என்பது இவர்களின் நோக்கமாக உள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தன்னார்வலர்கள் குடும்பத்துடன் வந்து மரக்கன்றுகளை தங்களின் குழந்தைகளின் கையால் நடவு செய்தனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.